என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா சார், அது ஒரு பேசிக் புரோட்டோகாலு. ஒரு 2 அணு ஆயுத நாடுகளுக்கு நடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். இது அரசியல் ஆக்குறாங்க. பாகிஸ்தான் மொழியிலேயே ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்லாம் பதிலடி கொடுக்கப்படுது பாஜக சார்பா. அவரு இந்திய மொழியில பேசுறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் பாகிஸ்தான் மொழியில பேசுகிறார். அதான் உண்மை. ஏன்னா இப்ப நீங்க அது வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரா காங்கிரஸ் விட்டு போச்சு, அப்படி போச்சு விட்டு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அணு ஆயுத நாடு இன்னைக்கு தான் தெரியுமா? இந்தியாவும் பாகிஸ்தான் அணு ஆயுத பழைய செய்தியில இது. அப்ப என்ன புதுசா அணு ஆயுத நாங்க அப்படியே போர் தொடுத்தீங்க. ஆனா என்ன வீட்டுல படுத்து தூங்க வேண்டியது தானே சார்? இதுல எல்லாத்தையும் சந்தேகம் இருக்குது சார். பகல்காம்ல போய் இந்த 26 பேரை தீவிரவாதி தாக்குறான். தாக்கிட்டு வெளியே போறான். எப்படி உள்ள வந்தா கூட பிரச்சனை இல்லை, சரி கண்டுபிடிச்சிக்கலாம். தாக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அங்க மிலிட்டரியோ இதுவுமே வரல. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் மிலிட்டரி, சின்ன மாநிலம், சின்ன மாநிலத்தில் 3 லட்சம் பேர் மிலிட்டரி இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் தாண்டி உள்ள வந்துட்டான். சரி, தாக்கின ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஒரு போலீஸுக்குள்ள 10 நிமிஷத்துல வந்துடுறான். 108 கூட்டா கூட ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறான். நீ ராணுவம் அங்க உள்ள போலீஸ் எங்க போன வேண்டாம். பகல்காம்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்கிறாங்க. 200 கிலோமீட்டர்னா மலைப்பாங்க இடத்துல எவ்வளவு வேகமா போக முடியும்? குறைஞ்சது 5-6 மணி நேரம் ஆகும். அப்ப எப்படி அவன் தப்பிச்சு போனா, எங்க போனான்? நம்முடைய உளவுத்துறை என்னாச்சு? இந்த செய்திகளை முன்கூட்டியே தெரிவிக்கல. எல்லாத்துலயுமே நம்ம வந்து சரியான நாள் தான் நம்ம பாதுகாப்ப வந்து நான் வந்து இந்தியாவை பாதுகாக்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த என்னமோ ஒரு மொழியில வந்து நம்ம இந்திய மொழியில ஒரு வார்த்தை சொல்லுவாரு மோடி, அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நான் வந்து பாதுகாவலன் காவலன்னு சொல்லி அந்த வார்த்தை வரமாட்டாங்க. இந்த ராஷ்டிர பாஷால அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி சரியான பாதுகாவலர் சௌக்கிதார் மோடி சொல்றீங்க, சௌக்கிதார் மோடின்னு சொல்லுவார். அப்ப சௌக்கிதார் வந்து சரியான சோடை போன சௌக்கிதாரா? இவர் நம்பி அவர் தூங்க முடியாம போயிடுமோ, இந்தியாவை சரியான ஒப்படைக்கவில்லையோ என்ற ஒரு அச்சம் எழுகிறது.